ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வேலை ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் இன்னைக்கு கிச்சனில் தான் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. எப்பயும் போல் குக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு பச்சை பயிறு சாதம் தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் லஞ்சுக்கு. கத்திரிக்காய் இருந்தது சொன்னேன் இல்லையா? கத்திரிக்காய் வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரி, பொரியல் இல்ல, வறுவல். நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வறுவல். இதுவும் உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்டியாக வரும். எனக்கு டெய்லி வந்து ஒரு பேக்கெட் பால் கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த ஒரு பேக்கெட் பால் வந்து நானும் என் பாப்பாவும் மட்டும் யூஸ் பண்ணுவோம். என் பாப்பாவுக்கு தான் ஜாஸ்தி கொடுப்பேன். எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும்தான் அதில் போட்டுக்குவேன். டெய்லி ஒரு கப் காஃபியாவது அட்லீஸ்ட் குடிச்சாகணும். இல்லைனா எனக்கு வந்து மைண்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு கப்பாவது டெய்லி வந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதுவும் காஃபி மட்டும்தான் பிடிக்கும். டீ போடணுன்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்றதுனால டீ வந்து மோஸ்ட்லி போட மாட்டேன். அண்ட் காஃபி தான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ போடுவேன். நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா காஃபி தான் போடுவேன். இந்த டைம் வந்து சன்ரைஸ் வாங்கலை, நெஸ்லே காஃபி பவுடர் தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த 2 ருபீஸ் சேஷே பேக்கெட் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 20 பீசஸ் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். டெய்லி 1 கப் காஃபின்னா 20 டேஸ்க்கு எனக்கு அது வரும். யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டால் தான். மற்றபடி எனக்கு 20 டேஸ்க்கு கரெக்டாக வரும். அண்ட் பாப்பாக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை பயிறு ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். நேற்றே சொல்லியிருந்தேன்ல, என்கிட்ட எதுவுமே வெஜ்ஜீஸ் வந்து இல்லை, ஃப்ரிட்ஜெலாம் காலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து நேற்று பண்ணவே இல்லை, இன்றைக்கி தான் பண்ணணும். நேற்று சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடைக்கும் எனக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு பச்சை பயிறு ரைஸு அண்ட் தென் ஒரே ஒரு கேரட் இருக்காது, ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்து குக்கரில் வச்சுடுவேன். காரத்துக்கு மிளகுத்தூள் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சமாக ஜீரா பவுடர், பெப்பர், சால்ட்டு, மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா பொட்டேட்டோ சேர்த்துருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வந்து நல்லா விட்டு எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு நடுவில் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஃபேன் சுற்றவே இல்லை. பின்னால் ஃபுல்லாக வந்து டஸ்ட் இருந்ததுனால ஃபேன் சுத்தாமல் போயிருந்திருக்கு போல். ஆனால் ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி போட்டதும் எப்பயும் போல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் மக்கர் பண்ணுச்சுன்னா வாங்குறதுக்கு இப்போ பட்ஜெட்டே இல்லையேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. கடையில் கூட கொடுக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிச்சு போல இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த கேஸ் இஷ்யூ வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ். எல்லாமே நான் இதில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வைப்பேன். பாப்பாவுக்கு ரைஸு அண்ட் தென் பருப்பு வேக வைக்க எல்லாமே அதில் பண்ணுவேன் நான். பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அதுலேயே தான் வச்சுட்டு இருந்தேன். கேஸ்லேயே வைக்கிறது கிடையாது பால். ஏன்னா அதில் 10 மினிட்ஸ்ன்னு டைமர் செட் பண்ணிட்டேன்னா அந்த 10 மினிட்ஸில் அந்த பாலுமே ரெடி ஆகிடுமா. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏதோ எனக்கு கேஸில் வச்சா ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் வந்து இண்டக்ஷன்லேயே வச்சு எடுக்கிறேன். நான் வந்துட்டு பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் தென் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போடுவேன். அண்ட் தென் காரத்துக்கு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ரெட் பவுடர், ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. சால்ட் ஆட் பண்ணிக்கணும் டேஸ்ட்டுக்காக. அண்ட் தென் கேர்டு வேணும்னா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கேர்டுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நேற்று தான் கேர்ட் ரைஸ் சாப்பிட்டோம் இல்லையா, எல்லாத்துலேயும் மறுபடியும் கேர்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ட் ஆட் பண்ணலாம், 2 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்லாம். பட் நேற்று ஜாஸ்தி சாப்பிட்டதுனால இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல. குக்கும்பர் இருக்குது, குக்கும்பர் ரைத்தா மட்டும் கொஞ்சமாக வேணால் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பச்சை பயிறு சாதம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பச்சை பயிரையும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுருவேன். எனக்கு ஏதோ இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவிங்ஸு. அதனால நூடுல்ஸ் பேக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு பீஸ் தான் நான் போடுவேன். ஒரே ஒரு ரோல் மட்டும்தான் நான் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்.
நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். பாப்பாக்குமே வந்து இன்னைக்கு பச்சை பயிறு சாதத்தில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி சேர்த்துருந்தேன். முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி குக்கரில் க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே குக் ஆகிடும். உங்கள் பேபிலாம் முட்டை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என் பாப்பா முட்டை சாப்பிடுவான். அந்த ஒயிட்லாம் நல்லாவே சாப்பிடுவான். பட் அந்த மஞ்சக்கரு மட்டும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து இன்னைக்கு தனியாக வந்து கொடுக்கல. ஸோ சாதத்தோடையே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். வெஜிடபிள் இல்லாததுனால இன்னைக்கு பச்சை பயிறு சாதமாக செஞ்சாச்சு 2 பேருக்குமே. ஸோ நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பச்சை பயிறு சாதம் செய்ய போகிறேன். அது ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாப்பாவுக்கு வந்து நார்மல் ரைஸில் தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு நேற்றெல்லாம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் போகணுன்ற எண்ணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலியாக போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டு. அதனால தான் எனக்கு ஏதோ இன்னைக்கு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இரும்பு கடாய் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து அது யூஸே ஆகாம தான் இருந்துட்டுருக்கு. ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இரும்பு கடாய் வேணும்னு தான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து சில்வர் கடாயே போதுமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இரும்பு கடாய்க்கு வேலையே இல்லாமல் இருக்கு. பட் நான் வந்து அதை 350 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறதுனால ஓகே, யூஸ் பண்ணாட்டியும் வேணும்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். யாருக்காவது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை டொனேட் பண்ணிடுவேன். கேஸ்ட் அயர்ன் அந்த மாதிரி கடாய் வந்து கிடையாது. கேஸ்ட் அயர்ன்லாம் இல்லை, நார்மல் இரும்பு கடாய் தான். நல்லா இருக்கும் ஆனால் குக் பண்ணுறதுக்கு. எந்த இரும்பு கடாயாக இருந்தாலுமே டஸ்ட்டு படியாமல் இருக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா தான் லைஃப் வந்து வரும். எனக்கு வந்துட்டு லைஃப் பிளான்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாதா. ஸோ தட் எல்லாமே நாலேஜ்லாம் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் செடி எதுவும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். செடி வளர்க்குறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிச்சன் மேலெலாம் கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பட் கிச்சன் மேலே வச்சு வளர்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என் பையன் அங்கெல்லாம் வரமாட்டான். ஹைட்டான பிளேஸில் வச்சு வளர்த்துக்கலாம். அப்போது வந்து என் பையன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் கூட இவனை நம்பி வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஜெயச்சந்திரன் போனப்போ கூட ஹஸ்பண்ட் நிறைய தொட்டி வந்து எடுத்தாரு. பூத்தொட்டியெல்லாம் வேணாம், இப்போதைக்கு வேணாம், வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அப்புறம் வச்சுக்கலாம், பாப்பா கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா பாப்பா ரெடி ஆகிறானோ இல்லையோ, நான் இன்னும் மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகலை. மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். செடிலாம் வந்து வளர்த்து பார்த்துக்கிற அளவுங்கெல்லாம் ஆசைப்படுற எல்லாத்தையும் நம்மளால டக்குன்னு செஞ்சுக்க முடியாது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். சூரிய ஒளிலாம் படாம ஏதாவது செடி வளர்க்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி செடி எனக்கு ரெக்கமெண்ட். டைரக்ட் சன்லைட் வந்து எங்க வறண்டால வந்து அந்த அளவுக்கு வந்து படாது. வந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ தட் அங்கே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்கோம். குட்டி டேங்க் தான், ரொம்ப பெருசு ஒன்றும் இல்லை. பாப்பாவோட பீரோக்கு மேலே வந்து நான் அதை வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18-19 மீன் கிட்ட ஸ்டார்டிங்கில் வாங்கி விட்டுருந்தோம். அவ்வளோ மீன் வந்து விட்டுருந்தோம். டேங்க் ஃபுல்லாக வந்து மீனாக தான் இருந்தது நிறையா. பாப்பா வந்து பார்ப்பான் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்து வாங்கி வச்சுருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மீன் தான் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வாங்கின மீன் வந்து 2 தான் இருக்குது. அண்ட் செகண்ட் பேட்ச்சில் வாங்கினது ஒரு 2 இருக்குது, அவ்வளோதான். ரீசெண்டாக வந்து கோழி மீன் 2மே வந்து செத்துருச்சு. என்ன ஒரு ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய மீன் வந்து இறந்துருச்சு. 18 மீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 4 மீன் தான் இருக்குது. 14 மீன் இறந்துருக்கு இது வரைக்கும்.
என்ன ரீசன் தெரில, எல்லாமே உடம்பு சரியில்லாம தான் போயிடுது. 6 மந்த்ஸில் ஒரு வாட்டி தான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாமே அவ்வளோ அழகழகான மீன் வந்து வாங்கி விட்டுருந்தோம். பட் அந்த மீன் எல்லாமே வந்து டோட்டலாக காலி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எங்கே மீனுக்கெல்லாம் செலவு பண்ணுறது அப்படின்ட்டு தான், இதுக்கப்புறம் மீனுக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பாக்குமே பச்சை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கும் வந்து மசிச்சு விட்டு தான் ஊட்டணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு கடிச்சு வந்து சாப்பிட தெரியல. மற்றதெல்லாம் கடிச்சு சாப்பிடுவாரு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம். பட் சாதம் மட்டும் முழுங்கினா தான் அவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஸோ ஒன்றும் பாதியமாக வந்து மசிச்சு தான் அவனுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். பார்ப்போம், இப்போ தான் 2 வயசு ஆக போகுது. இன்னும் 1 இயர் இருக்குல்ல, பார்ப்போம் அதுக்குள்ளே கற்றுக் கொடுத்துடலாம். பச்சைப்பயிர் சாதமும் சூப்பராக தம் போட்டேன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் மசாலா வந்து ஜாஸ்தி தான் போட்டிருந்தேன் கத்திரிக்காய் வறுவலில். ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. புதுசாக வந்து ஒரு ட்ராமா வந்து பார்த்துட்ருக்கேன். அதில் எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படின்றதுனால ஃப்ளோவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த நூடுல்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ட்ராமா பார்த்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எனக்கு அது ட்ராமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sarah.